இந்த ஆளு கையில வச்சிருக்க ரிங்க தொட்ட உடனே 57 செகண்டுக்கு டைம் மறுபடியும் பின்னாடி போகுது. அப்படியே இந்த ரிங்க வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க நிறைய கேம்பிளிங் கேம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் பெட் கட்டுறான். அவங்களும் பாலை சுத்தி விடுறாங்க. பார்த்தா 15வது நம்பர்ல போய் நிக்கும். அதை பார்த்த உடனே அவனோட ரிங்க தொட்டு அவனோட டைமை ரிவர்ஸ் பண்ணிடுறான். அவன் கட்டின பெட் அப்படியே 15வது நம்பர்ல போய் மாத்தி வச்சிடுறான். அதே மாதிரி 15வது நம்பர்ல போய் நிக்கும். அவனுக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கேம் விளையாண்டு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு நிறைய காசும் கிடைச்சிட்டே இருக்கு. இவன் தொடர்ந்து கொஞ்சம் கூட தோக்காம நிறைய ஜெயிக்கிறதுனால அந்த கேமோட ஓனருக்கு இவன் மேல கோவம் வந்துருது. அவன் ஜெயிச்ச காசை கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஒருத்தன் அடிச்சிடுறான். உடனே அவன் போட்டிருக்க ரிங்க தொட்டுறான். 57 செகண்டுக்கு டைம் ரிவர்ஸ் ஆயிடுது. அவன் ஜெயிச்ச காசு எல்லாத்தையும் அங்க இருக்க மக்கள் முன்னாடியே வீசிடுறான். அது எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. அப்போ இவனை பிடிக்க முடியல. அந்த இடத்த விட்டு உடனே தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மறுபடியும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான்.